குட் மார்னிங் கேண்டிடேட்ஸ். இன்றைய செய்தி ஒரு முக்கியமான செய்தி ரிகார்டிங் டிஎன்இபி மின் வாரிய ஊழியர்கள் தேர்வு தொடர்பான அரசு ஆணை திரும்பப் பெறப்படுகிறது. அமைச்சர் தங்கமணி பேட்டி. இது உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிற ஜூனியர் அசிஸ்டண்ட் அதை பற்றி இல்லை, அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டண்ட் பற்றி இல்லை. தமிழகத்தில் அவுட்சோர்சிங் முறையில் மின் வாரிய ஊழியர்கள் தேர்வு தொடர்பான அரசாணை திரும்பப் பெறப்படுகிறது. அமைச்சர் தங்கமணி. தமிழகத்தில் அவுட்சோர்சிங் முறையில் மின் வாரிய ஊழியர்கள் தேர்வு தொடர்பான அரசு ஆணை திரும்பப் பெறப்படுகிறது என்று அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மின் வாரிய ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இது குறித்து சென்னையில் அமைச்சர் தங்கமணி செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது: தமிழகத்தில் அவுட்சோர்சிங் முறையில் மின் வாரிய ஊழியர்கள் தேர்வு தொடர்பான அரசு ஆணை திரும்பப் பெறப்படுகிறது. மின் வாரியத்தில் கேங்மென் பணியிடங்களை நிரப்புவதற்கு எதிர்த்து நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை தொழிற்சங்கங்கள் திரும்பப் பெற்றால் 5 நாட்களுக்குள் 10,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் கொடுக்கப்படும். தொழிற்சங்கங்கள் வழக்கை வாபஸ் பெற்றால் 10,000 பேர் உடனடியாக பணி நியமனம் செய்யப்படுவர். மின் வாரிய ஊழியர்கள் பேச்சுவார்த்தைக்கு முன்வரவில்லை. போராட்டம் நடத்தி கொண்டிருக்காமல் தொழிற்சங்க நிர்வாகிகள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும். முன்னதாக தனியார் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர்பாக பணியாளர் நலன் பிரிவு தலைமை பொறியாளர் ரவிச்சந்திரன் பிறப்பித்திருந்த உத்தரவில் மின் பகிர்மான வட்டத்தின் பிரிவு அலுவலகத்தின் மூலம் மின் நுகர்வோருக்கு தடையற்ற மின் விநியோகம் வழங்குதல், தினசரி பராமரிப்பு பணிகள் உள்ளிட்டவற்றை ஒப்பந்த ஊழியர்கள் மூலமாக மேற்கொள்வது தொடர்பான ஒப்பந்த புள்ளிகளை தேர்வு செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்படுகிறது. இதற்கான ஒப்பந்தமானது ஒரே தவணை தொகை செலுத்துவதன் மூலம் 3 ஆண்டுகளுக்குள் செல்லத்தக்கதாகும். விதி மற்றும் நிபந்தனைக்கு உட்பட்டால் மேலும் 1 ஆண்டுக்கு ஒப்பந்தம் நீட்டிக்கப்படலாம். இந்த ஒப்பந்த புள்ளியை சம்பந்தப்பட்ட கண்காணிப்பு பொறியாளர் உறுதி செய்வார். பிஎஃப், இஎஸ்ஐ உள்ளிட்ட ஊழியர் நலன் சார்ந்த விஷயங்களோடு ரூபாய் 1,80,88,000 என இதற்கான தொகை மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. தனியார் மூலம் பணி அமர்த்தப்படும் இந்த உத்தரவுக்கு பல தரப்பில் இருந்து எதிர்ப்பும் கண்டனமும் எழுந்திருந்த நிலையில் இந்த உத்தரவு திரும்பப் பெறப்பட்டுள்ளது. இது தினத்தந்தியிலிருந்து சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.